அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்காரண்ட கேட்கறே இல்லையா? ஆண்டவரண்ட கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்காம எந்த காரியத்தை செஞ்சாலும் உனக்கு சித்தி பெறாது, வாய்க்காது, கசப்பா தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. ஆமே, உன் இஷ்டத்துக்கு போய் குச்சிய தண்ணி கசப்பா தான் இருக்கும். உன் இஷ்டத்துக்கு நீ போனி ஹாஸ்பிட்டலுக்கு சரியாகுமா? வியாதி ஆகாது, கசப்பா தான் இருக்கும். ஆமீன். உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நன்மை நடக்காது, ஆசீர்வாதம் நடக்காது. அதனால எல்லாவற்றையும் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவரையே சார்ந்து கொள்ளணும் என்பதுதான் இஸ்ரவேலருக்கு 40 வருஷமாக சீனாய் வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி. இதை திருஷ்டாந்தரமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாய் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுன்றதுக்காக. சும்மா எழுதி வைக்கல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாமளும் என்ன பண்ணோம்? புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் சீனாய் வனாந்தரத்துல 40 வருஷம் நடத்தப்பட்ட போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவரையே சார்ந்து கொள்ளும்படியாய் பழக்கப்படுத்தப்பட்டார்களோ அது போல இப்போது நாம் ஒரு வனாந்தர பாதையில நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், கானானை நோக்கி, பரம கானானை நோக்கி. பழைய ஏற்பாட்டு ஜனங்க சீனாய் வனாந்தரத்துல கானானை நோக்கி நடத்தப்பட்டது போல நாமும் பரம கானானை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்கிற வனாந்தர வழியில. அப்ப இந்த வாழ்க்கை என்கிற சீனாய் வனாந்தரத்துல எல்லாவற்றிற்கும் எனக்கு ரெமடி அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எனக்கு போதுமானவர் அவர்தான். அல்லேலூயா. ஆமா, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆமென். நான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ற ஜெபம்லாம் போதுமானவரேன்னு தான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆனா ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு சகோதரி ஜெபம் பண்ண விட்ட போது அவங்க சொல்லி துதிச்சது போதுமானதற்கும் அதிகமானதை செய்கிறவரேன்னு ஜெபம் பண்ணாங்க. கையை தட்டுங்க. ஆமேன். என்னால மறக்கவே முடியல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. போதுமானதுக்கும் அதிகமான கிரியை செய்கிற வல்லவராகிய தேவனை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையில அவரையே சார்ந்து கொள்ள முடியாமல் அவரும் வேணும், உலகமே வேணும். ஆமேன். அல்லேலூயா. எப்படி எப்படி வாழறோம்? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் போவோம், மாத்திரை வாங்கி வந்து ஜெபமெண்ட்டும் போடுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இது ஏதாவது கிரியை நடக்குமா? ஏதாவது நன்மை நடக்குமா? சுகம் கிடைக்குமா? ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலோட போ, அப்படியே சாவு. அதை வாங்கி வந்து என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். ஆமென். மாத்திரை காலையில் ஒரு மாத்திரைக்கு ஒரு ஜபம், ஸ்தோத்திரம். மதியானம் மாத்திரைக்கு ஒரு ஜபம், ஸ்தோத்திரம். நைட்டு மாத்திரைக்கு ஒரு ஜபம் பண்ணி போட்டுருந்தா ஒரு காரியமும் நன்மையாக உங்களுக்கு நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டு என்று நம்பணும். அவரை நீங்க சார்ந்து கொண்டால் நன்மை தருகிறவர் என்பதை நீங்க நம்பணும். அப்படி நம்புவீங்கன்னா தான் அவரோடு கூட ஐக்கியமாவதற்கு முனைப்புடன் இருப்பீங்க. இப்ப அவர்கிட்ட சேராம எப்படி நன்மை பெற முடியும்? யோசித்து பாருங்க. அவர்